ஹாய் வீவர்ஸ், இது தோட்டத்தில் வெள்ளேரி போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, பிஞ்சு விட்டுக்குது பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிஞ்சு விட்டுக்குது. இது உள்ளே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்க. பாருங்க, இது உள்ள ஒரு பிஞ்சு. இது ஒன்று இருக்கு பாருங்க. இது ஒரு வெள்ளேரி பிஞ்சு. இந்த உங்க கூட ஒரு பிஞ்சு புது தொங்குது பாருங்க. இந்த அப்படியே வச்சு விட்டுங்க சவுக்கு உள்ள. சும்மா தான் வச்சு விட்டாங்க. அங்கங்க ஒரு செடி முளைச்சிருந்தது. ஆனால் அப்படி சுற்றி முளைச்சிருது, கொல்லி சுற்றி இருக்கு உள்ள. சும்மா தான் அப்படியே விரைச்சி விட்டாங்க. அங்கங்க ஒரு செடி முளைச்சிருந்தது. ஆனால் அப்படியே சுற்றி முளைச்சிருது, கொல்லி சுற்றி இருக்குது பாருங்க. நிலத்தை சுற்றி இருக்குது பாருங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. அறுவடைங்க, வெள்ளேரி பிஞ்சி அறுவடை. 6 காய் கடிச்சிருக்கு பாருங்க, வெள்ளேரி பிஞ்சி. டேஸ்ட்னா உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. ஹாய் விவர்ஸ், வெள்ளரிக்காய் பறிக்கிறோம் வாங்க. வெள்ளரிக்காயோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால நீர் சத்து கிடைக்குது நமக்கு. வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. அதே போல சிறுநீர் பெருக்கியாவும் செயல்படுது இந்த வெள்ளரி பிஞ்சி. அதனால நிறைய சாப்பிடலாம். கொஞ்சம் வெள்ளரிக்காய் விட்டுட்டோம், அது பழமாயிடுது பாருங்க. இன்னும் வெடிக்கல, பழமாயிட்டு இருக்கு. கொஞ்சம் சளி தொந்தரவுலாம் கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இரவு நேரத்துல இது சாப்பிடக்கூடாது சொல்றாங்க, நைட்ல சாப்பிடக்கூடாது சொல்றாங்க. ஏன்னா நைட்ல கொஞ்சம் நமக்கு யூரின் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமா வரும். இந்த யூரின் நிறைய இது உற்பத்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்றாங்க, நீர் சத்து அதிகமாகிறதால. இது உடம்பு குறைக்கிறவங்க இது நிறைய சாப்பிடலாங்க. எடை குறைக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காயை கண்டிப்பா சாலட் மூலியமாவோ இல்ல இது பச்சையாவே சாப்பிடலாம். கேரட் இது கூட மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சையா சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் மலச்சிக்கலையும் போக்குதுங்க. மலச்சிக்கலை போக்குது, நார் சத்து அதிகமா இருக்குது. வெள்ளரிங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி நீட்டிட்டா இருக்கும் வெள்ளையா. அதை லப்பர் பேண்ட்ல கட்டி கொடுப்பாங்க. அது எந்த நன்மைன்னு எனக்கு தெரியல, ஆனா இதனோட நன்மைகள்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இது நல்லா சாப்பிடுங்க, எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. கம்மியான விலை தான் விற்கிது. ஓகே, தேங்க்யூ.